மெக்டொனால்ட்ஸ்க்கும் பர்கர் கிங்க்கும் நடுவில் ரொம்ப வருஷமா ஒரு சண்டை போயிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மாற்றி அடிச்சுக்காத குறை. 1997 பர்கர் கிங் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க. இதுல வந்துட்டு மெக்டொனால்ட்ஸோட ஐகான் இருக்குல்லவா, அந்த கிளவுன், அந்த ரொனால்டு மாறு வேஷத்துல போயிட்டு பர்கர் கிங்ல பர்கர் வாங்கிட்டு இருப்பாப்ல. என்ன சொல்ல வர்றாங்கன்னு பாருங்க. மெக்டொனால்ட்ஸோட ஃபுட் சரியில்லாம அந்த கிளவுனே வந்துட்டு ஆப்போசிட் ஆளான பர்கர் கிங் கிட்ட போய் சாப்பிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மெக்டொனால்ட்ஸ் உடனே இதுக்கு பதிலடி கொடுக்குறாங்க. ஒரு பையன் பார்க்ல உட்காந்துட்டு மெக்டொனால்ட்ஸோட ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருக்கான். மெக்டொனால்ட்ஸோட பேக்கை பார்த்ததும் எல்லா பசங்களும் வந்துட்டு அவங்க கிட்ட இருந்து புடிங்கி சாப்பிடுறாங்க. சோ தட் பையன் வந்துட்டு ஒரு புத்திசாலித்தனமான ஐடியா பண்றான். அவன் வாங்குற மெக்டொனால்ட்ஸ் ஃபுட்டை வந்துட்டு பர்கர் கிங் பேக்குள்ள வச்சிடறான். அந்த மாதிரி வைக்கும்போது வந்துட்டு ஐயே பர்கர் கிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க யாருமே அவங்க கிட்ட இருந்து புடிங்கி சாப்பிடல. இதுல இருந்து என்ன சொல்ல வராங்க, புடிங்கி திங்கிறவங்க கூட பர்கர் கிங் இது புடிங்கி திங்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. தென் கொஞ்ச நாள் கழிச்சு மெக்டொனால்ட்ஸ் ஒரு பில் போர்டு வைக்கிறாங்க. மெக்டொனால்ட்ஸ் 5 கிலோமீட்டர் பட் பர்கர் கிங் 258 கிலோமீட்டர் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா பர்கர் கிங் உள்ள வரும்போதே மெக்டொனால்ட்ஸ் ஒரு பெரிய ஆளு. சோ அவங்களுக்கு நிறைய அவுட்லெட் இருக்குது. ஆனா பர்கர் கிங்க்கு அப்படி கிடையாது. எங்கேயாச்சும் ஒன்னு தான் இருக்கும். சோ மெக்டொனால்ட்ஸ் இது மூலமா என்ன சொல்ல வராங்கன்னா, எங்க கடை எல்லா இடத்துலயுமே இருக்குது, பட் இவங்க கடை அப்படி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது கூடனே பர்கர் கிங்ல இருந்து ரிப்ளை பண்றாங்க. என்னன்னா ஒரு கப்பல் வந்துட்டு கார்ல போயிட்டு மெக்டொனால்ட்ஸ்ல ஒரு காஃபி வாங்குறாங்க. எதுக்கு தெரியுமா? 258 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டு பர்கர் கிங்ல சாப்பிடுற வரைக்கும் அவங்களுக்கு பசிக்க கூடாது, அவங்களுக்கு தூக்கம் வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக மெக்டொனால்ட்ஸ்ல வாங்கிட்டு போய் சாப்பிடுறாங்க. தேங்க்யூ மெக்டொனால்ட்ஸ் ஃபார் ஹெல்பிங் அவர் கஸ்டமர்ஸ் ரீச்சஸ் அப்படிங்கிற மாதிரி பர்கர் கிங் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுருக்காங்க. இந்த மாதிரி ரெண்டு பேரும் மாத்தி புத்திசாலித்தனமா பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். Why eat with the clown when you can eat with the king அப்படிங்கிற மாதிரி போடுறது, ஆல்வேஸ் ஆன் டாப்னு போடுறது, ஏன் ஹையரிங்க்கு கூட வந்துட்டு ராஜா கூட வேலை செய்யுங்க, ஏன் கிளவுன் கூட போறீங்க அப்படிங்கிற மாதிரி போட்டு பண்ணிருக்காங்க. இது ரொம்ப காமனான ஒரு விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு ரைவல்ஸ் இருந்தாங்கன்னு வைங்களேன், அவங்க ரெண்டு பேருமே க்ரோ ஆவாங்க. நம்ம மக்கள் எல்லாமே வந்துட்டு எவல்யூஷன் வைஸே வந்துட்டு ஒரு குரூப்பா இருந்ததுதான பழக்கம். ஆனா அந்த குரூப்பை நம்ம ரேண்டமாவெல்லாம் செலக்ட் பண்ண மாட்டோம். அதுக்கு நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ட்ரிகர் வேணும். அப்படிப்பட்ட ஒரு வகை ட்ரிகர் தான் இந்த ரைவல் அப்படிங்கிறது. ரஜினி கமல், விஜய் அஜித், டிஎம்கே ஏடிஎம்கே, சிஎஸ்கே எம்ஐன்னு எங்க பாத்தீங்கன்னா இந்த ரைவல் கான்செப்ட் இருக்கும். இந்த மாதிரி ரெண்டு ரைவல்ஸ் இருந்தாங்க அப்படின்னா மூணாவது ஒரு மனுஷன் அந்த இடத்துக்கு வரது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனாலதான் நீங்க தளபதியோட பொலிட்டிக்கல் ஸ்பீச்ல பாத்தீங்கன்னா கூட டிஎம்கே வர்சஸ் டிவிகே அப்படிம்பாரு. ஏன்னா ஏடிஎம்கேக்கு பதிலா இவர் அந்த ரைவலா மாறலாம்னு சொல்லிட்டு பாக்குறாரு. சயின்ஸ் புரியுதா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு?